ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜயில் ஒரு பிரைம் டைமில் அடுத்த ஒரு மேரேஜ் ட்ராக்கு. ஸோ மேரேஜ் ட்ராக் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து சீரியலுடைய கதையிலே பெரிய டேர்னிங் பாயிண்ட். என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ நான் காதல் சீரியல். ஸோ இந்த சீரியல் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனு அண்ட் ஆகாஷ் அவங்களுடைய மேரேஜ் ட்ராக் வந்து முடிஞ்சது. ஸோ ஒரு பெரிய ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக், நல்ல டிஆர்பியுமே வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்த ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக். ஸோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய அபி இருக்காங்களே ஹீரோயின்ஸ், அவங்களுடைய மேரேஜ் ட்ராக்கு. எஸ், அவங்களுடைய அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டுக்கு எல்லாருமே தெரிய வந்தது. ஸோ அதுக்கெல்லாம் காரணமே வந்து முரளி தான். ஸோ அவர் தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடத்திருப்பாரு. ஸோ அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக வீட்டில் அவங்க வந்துட்டு சரி முரளி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி பேசல. அவங்க அப்பாவுமே ஓகே சொல்றாரு. ஸோ முரளியை நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வகையில் வேற வழியே இல்லாமல் வந்துட்டு இவங்களுமே ஒத்துக்கிறாங்க, ஹீரோயின் அபியுமே. ஸோ இதுக்கப்புறம் எங்களுடைய மேரேஜ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதா. ஸோ இது தெலுங்கு வெர்ஷனில் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி முரளிக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ வந்து இந்த ராகவ் அவங்களுடைய ஃபேமிலி தான் அப்படிங்கிற விஷயம் வந்து வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ தெரிஞ்சு கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா தான் ஹீரோயினுடைய மேரேஜ் வந்து நடக்கும். ஸோ இது ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் தெலுங்குலையுமே. ஏன்னா சீரியலுடைய ஸ்டோரி இதுக்கப்புறம் தான் ரொம்பவே பிக்கப் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இவங்களுடைய மேரேஜ் ட்ராக் முடிஞ்சு உடனே ஹீரோயினுடைய மேரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகி, ஸோ அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய லவ் சீன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி தான் தெலுங்குல வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக போச்சு. ஸோ இங்கேயுமே இதை இவங்க பண்ணாங்க, நல்லபடியாக நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பிலுமே நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ 10 PM இப்போ தான் இந்த சீரியல் வந்து கொஞ்சம் பேக் டு ஒரிஜினல் அந்த ஸ்டோரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ உடனே டைம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பனிவிழும் மலர் வேணுமே கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீ நான் காதலை அங்கேயே விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் தான் அப்கமிங் ஸ்டோரி லைன்ல இருக்கு. தெலுங்கு ஃபாலோ பண்ணால் அழகாக டிஆர்பி வந்துடும். ஸோ அதுக்காக தான் சேனல் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிஆர்பி வரலன்னும் போது டைம் சேஞ்ச் பண்ணிட்டு பனிவிழும் மலர் வேணும் வந்து அங்கே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.